Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. இன்னைக்கு நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நாம் இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 கிட்ட பீன்ஸ் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 3 கேரட் அதுவும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் ஒரு சின்னது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜ் அது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 ஸ்பூன் சோயா சாஸ், இது ஹோம்மேடு, நான் வீட்லேயே பண்ணது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எங்களுக்கு இந்த சீசனில் ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலைங்க, அதனால் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே ஹோட்டலில் வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதோட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லும்போது எல்லா பிள்ளைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மூலிமா நம்ம வெஜிடபிள்ஸும் பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுத்தா மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சு எக்கை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளோட எக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நம்ம 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு நிறைய பேர் வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. அதோடு இப்போ வதங்கின பிறகு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த ஃப்ளேவர் தெரியாது, பட் டேஸ்ட் இருக்கும். அப்படி உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா 1 ஸ்பூன் பூண்டும் 1/2 ஸ்பூன் இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். சில டைம் சின்ன பசங்க அதை சாப்பிடும்போது அது வாயில் இஞ்சோ பூண்டோ கடிப்படும்போது அவங்க விரும்ப மாட்டாங்க, அதனால தான் அப்படியே பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறது. இதோட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கேபேஜ் கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 50% வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேப்சிகம் குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது சீக்கிரமாகவே வெந்துடும். முதலே ஆட் பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி சதசதன்னு ஆகிடும் அதிகமாக வெந்து. ஸோ 50% வெந்த பிறகு ஆட் பண்ணோம்னா ஓகே, இது கரெக்டாக இருக்கும். நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 80% வெந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம இது பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க எக்கையும் அதோடு ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக் ஆட் பண்ண உடனே வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹோம்மேட் சோயா சாஸ் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் கூட பெப்பர் சேர்க்கணும்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் காரம் தேவைன்னா. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாதம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்களே ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.